ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் உகாதி நல்வாழ்த்துக்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் உகாதி ஸ்பெஷலாக என்ன சமைப்போன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊரில் இது ஒவ்வொட்டுன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் இனிப்பு போலின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறது, என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். 1 கிலோ அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு தான் நம்ம சேர்க்கணும், அப்போ தான் இந்த போலிக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கடலப்பருப்பு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கழுவி இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சைடில் பருப்பு வேகிறதுக்கான தேவையான தண்ணி ஒலை வச்சிடலாம். நல்லா ஒலை காஞ்ச உடனே நம்ம பருப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 4லேருந்து 5 தேங்காய் நம்ம துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப முத்தனதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வெள்ளை போடாக இருக்கிற காயை பார்த்து நல்லா வாங்கிக்கோங்க. தேங்காய் அதிகப்படியாக சேர்த்தா சுவை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம். அதுக்காக தேவையான அளவு தண்ணியை சேர்த்து மஞ்சள் சேர்த்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த எல்லோ கலர் கிடைக்கும். நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. இன்றைக்கி 1.25 கிலோ மைதா எடுத்திருக்கோம். அதாவது 1 கிலோ பருப்புக்கு 1.25 கிலோ மைதா தான் கரெக்டான அளவாக இருக்கும். ஏன்னா பருப்பில் நம்ம வெல்லம் தேங்காயெல்லாம் சேர்க்கறனால பருப்பு உள்மாவு அதிகப்படியாக கிடைக்கும். அப்போ நம்ம வெளி மாவு கொஞ்சம் அதிகப்படியாக எடுக்கும்போது நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும். அதனால் 1.25 கிலோ எடுத்துக்கோங்க. கட்டி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து, இந்த குட்டி குட்டி கட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து ஜலசி போட்டுக்கோங்க. இதில் நல்லா இருந்தது மாவு, அதனால் அப்படியே சேர்த்துட்டோம். இது கூடவே ஒரு 75 ml அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நாங்கள் எனக்கு கடலக்கொட்டை எண்ணெய் எடுத்துருக்கோம். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம், ஆனால் நல்ல எண்ணெய் எடுத்துக்காதீங்க, சுவை மாறிடும். எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி பற்றலாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அதிகப்படியாக தண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்த்துறாதீங்க, ஏன்னா ரொம்ப மாவு ரொம்பவுமே கொலன்னு போயிடும். அதனால் தண்ணி பத்தலைனா கூட நம்ம சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லாவே மாவு பிசைஞ்சு அந்த தண்ணி எண்ணெய் எல்லாம் எல்லா மாவுலுமே கலங்குற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. மீதி இருக்கக்கூடிய எண்ணெயை சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு கையில் ஒட்டாமல் நல்லா வரும். அதே போல் நீங்கள் மாவு பிணையும் போது பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் பதத்தில் இருக்கணும், நல்லா இலகுன மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு மேல் மாவு ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகும். இந்த மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம உள் மாவு ரெடி பண்ணுற வரையும் இது ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா இது மேலே ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவு கொஞ்சம் ஊறுனுச்சுன்னா நமக்கு உப்பி வரும், நல்லா கொஞ்சம் அதிகப்படியாக வரும். அதுக்காக தான். இங்கே நம்ம ஒலை காஞ்சிடுச்சு, அதுக்குள்ளே நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு அத்தனையும் சேர்த்துட்டோம். நம்ம இனிப்பு சுவை அதிகப்படியாக தூக்கி காட்டுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு இந்த பருப்புலேயே சேர்த்துக்கலாம். நமக்கு இனிப்பு சுவை அதிகப்படியாக தூக்கி காட்டும். ஒரு 10 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 3 சுக்கு பீஸ் சேர்த்து நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது பச்சை வாசம் போகிற வரையும் வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா நமக்கு வெந்துருச்சு. நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த தண்ணி பருப்பு வெந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. பருப்பு ரசமாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு ரசம் ரெசிபி வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். 1 கிலோ பருப்புக்கு 1 கிலோ வெல்லம் எடுத்துருக்கோம். நாங்கள் 5 தேங்காய் துருவி எடுத்துருக்கோம். நீங்கள் 4 இல்லை 5 கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் அதிகப்படியாக இருக்கும்போது சுவை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பருப்பு சேர்த்து நல்லா ஒரு 50% அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கல் இல்லாட்டியும் மிக்சியில் சேர்த்து நல்லா ஒரு 50% அளவுக்கு ஒரு 2 பல்ஸ் விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அது கூடவே நம்ம வெல்லம் சேர்த்து நல்லா பொடி பண்ணி அரைச்சிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் சேர்க்கும்போது வெல்லம் நுணுக்கி சேர்த்துக்கோங்க, இல்லை துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லமும் பருப்பும் நமக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு. நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 சுற்று அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் விடும்போது 1 சுற்று விட்டுக்கோங்க. நல்லா அரைச்சிட்டோம். தேங்காய் பருப்பு வெல்லம் எல்லாம் நமக்கு நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சுக்கு சோம்பு ஏலக்காய், அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா எல்லா மாவும் நம்ம கடைசியாக ஒன்றா தான் கலக்க போகிறோம். பாருங்கள், மாவு அத்தனையுமே அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த வெறும் மாவே சாப்பிட்டோமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் பாதி மாவு காலி பண்ணிடுவோம். சின்ன வயசுலாம் நம்ம போலியாக செய்கிறதுக்குள்ளேயே பாதி மாவு காலி ஆகிடும், அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ நமக்கு உள் மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சோண்டு நமக்கு தேவையான சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். சில பேர் சின்னதாக செய்வாங்க, சில பேர் ரொம்ப பெருசாக செய்வாங்க. நாங்கள் இன்றைக்கி மீடியம் சைஸில் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. மேல் மாவு எடுத்து எண்ணெய் கையில் வச்சு நல்லா இப்படி ஃபுல்லுமே பரப்பி விட்டுருங்க.
அதே போல் ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் வந்து உள்மாவு வந்து ரொம்ப கம்மியாக வைப்பாங்க. அப்போ நமக்கு அந்த சுவை வந்து ரொம்பவுமே தூக்கி காட்டாது. உள்மாவு கொஞ்சம் அதிகப்படியாக வைங்க, அப்போ தான் ரொம்பவுமே சுவை சூப்பராக இருக்கும். பாருங்கள், உள்மாவு நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சேர்த்து நம்ம கவர் பண்ணி விட்டுறலாம். உள்மாவு தெரியாத அளவுக்கு நீங்கள் மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு லேசாக அழுத்தி விட்டுருங்க, ஏன்னா அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. மெதுவாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு தப்பமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். வானலில் சேர்த்து 1 இல்லை 2 போட்டு நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேலே வந்து ரொம்பவுமே கருகவும் கூடாது, ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு போலி வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கணும். 2 சைடும் திருப்பி போட்டு நீங்கள் நல்லா மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகப்படியாக தீ வைக்கும்போது சீக்கிரம் வந்து மேல் மாவு வந்து உங்களுக்கு கருகிடும். முடிஞ்ச இந்த மாதிரி வாழைப்பட்டையில் வந்து எண்ணெய் தடவை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தடவினா போதும், ரொம்ப ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. இப்போ எண்ணெய் தடவி விட்டாவே போதுமானதாக இருக்கும். நமக்கு 43 ஒப்பட் வந்திருக்கு. ரொம்பவுமே டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக நமக்கு வீட்லேயே இனிப்பு போலி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.